அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் முட்டைக்கோஸ் சட்னி தாங்க. எல்லா சட்னியை விட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டையும் நல்ல ஒரு சூப்பராகவும் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல சின்ன முட்டைக்கோஸ் பிஞ்சாக இருந்துச்சுங்க. அதை எடுத்து எல்லாத்தையும் நான் வந்து துருவிடுறேன். பாருங்கள், நெய்ஸாக நம்ம வந்து துருவி எடுத்துடலாம். இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கணும். ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க இது. நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் என்ன செஞ்சுருக்கேன்னாக்கா, இப்போ ஒரு 4 காஞ்ச மிளகாய் நான் போட்டுட்ருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் நம்ம வந்து அதோடு சேர்த்துடலாம். நான் இப்போ வெந்தயம் அதில் எதற்கு சேர்த்துருக்கேன்னா, சுகர் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்தாக்கா நம்ம வந்து அதில் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு எல்லாத்தையும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். பாருங்கள், நல்லா வெந்தயம் நல்ல வாசனை வந்து பட்டுன்னு தெரிச்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன் நான். நெக்ஸ்ட் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3/4 கப்பு இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வெங்காயம் இருக்குங்க, பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டு ஒரு பச்சை மிளகாய் பெருசாக நான் கீறி போட்டிருக்கேன். அதே நல்லா அந்த எண்ணெயில் வதக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வதங்கின உடனே இந்த முட்டைக்கோஸ் துருவி வச்சுருந்த முட்டைக்கோஸ் 1 கப்பு வந்துச்சுங்க. அதை எடுத்து அதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கலாம். இந்த முட்டைக்கோஸில் இருக்கிற வாசனை, பச்சை வாசனை உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக போகணுங்க. அப்போ தான் சட்னி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதுலேயே வந்து ஒரு 5 பூண்டு பல் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக நான் போட்டுறேன். போட்டுட்டு திரும்ப இதை எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஒரு சாஃப்டான இட்லி, ஒரு முறுமுறுன்னு தோசையோடு இதை சாப்பிடும்போது பாருங்கள், நல்லா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம வதக்கணும். எடுத்து நான் வந்து ஆற வச்சிடுறேங்க. ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து சட்னியை ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட ஒரு 4 ஸ்பூன் இருக்குங்க. இது வந்து பொட்டுக்கடலையை நான் அதோடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம போட்டுடலாம். உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்ல ஒரு க்ரஷ்ஷாக கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இது குறன்னு தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் இந்த வெந்தயத்தையும் எடுத்து நல்லா பொடி பண்ணிடுறேன். நம்ம அதோடு போட்டு அரைக்கும்போது உங்களுக்கு சரியான முறையில் அந்த வெந்தயம் அரைஞ்சி வராதுங்க. நான் அதனால் இந்த மாதிரி சின்ன ஜாரில் போட்டு நான் அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த சட்னியோடு ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் விட்டு நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறேங்க. பாருங்கள், உங்களுக்கு சட்னி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நான். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்குங்க. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. எல்லா சட்னியை விட இந்த சட்னி அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து ஊற்றிட்டு போகிறேங்க. இந்த சட்னிக்கு நான் இன்றைக்கி வந்து முறுமுறுன்னு ரோஸ்ட்டு தோசை மாதிரி சுட்டிருக்கேன். நான் இந்த கெட்டி சட்னியோடு அதை வந்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. வாங்க இப்போ அந்த தோசைக்கு சட்னிக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சட்னி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.